அது எப்படி பார்த்து வச்சாங்க? லவ் மேரேஜா? ஆமாண்ணா. அதே அப்புறம் என்ன பெத்தவங்க பார்த்து வச்சாங்க? கரெக்டா கட்டுவிட்டா வாய் திறந்து சும்மா போய் சொல்றதா? போயெல்லாம் பேச மாட்டேன் மேடம். கரெக்டாக தான் பேசுனேன். எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் மனசு ஒத்து போய் தான் கல்யாணம் பண்ணோம். இல்ல சார் பேசுற பல்ல உடைச்சுவேன். கிச்சன மூஞ்சி முறை பேந்துரும். அது சொல்லாமா பெத்தவங்க பார்த்து வச்சாங்க சொன்னீங்க? எப்படி இறந்தாரு உங்க வீட்டுக்காரர்? என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா. என்னது நெருடுது? சண்டை மேடம் 2 பேருக்கும். என்ன சண்டை? வீட்டுல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவளை அடிக்கும் போது யாரும் தடுத்தீங்க? கொல்லவளதான் வீட்டுல வந்து நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. குச்சாருன்னா அவரே அவர் பிச்சை கேட்க மாட்டாரு. பயங்கரமா சண்டை போடுவாரு. அது மட்டும் தான் நடந்துச்சு. அஸ்டாரென்ட்டு அம்மா வீட்டுல போயிருந்தேன். அம்மா வீட்டுல போயிட்டு ஒளிஞ்சு நின்றேன். அதங்கிட்ட இவர் போய் பண்ணின்னு வந்துட்டார் மேடம். அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. பெட்ரோல் ஊத்திக்கினாரு. நீங்க ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை எதுக்கு பெட்ரோல் ஊத்திக்கணும்? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. இப்ப யாரு கூட இருக்கீங்க? எங்க மச்சனை கூட தான் இருக்கிறேன். ஏன்? எங்க வீட்டுல தான் இருக்கேன். ஏன்? என்னடி உரசுது? என்ன உரசுது? சரி வெளியே போய் தப்பு பண்ண அசிங்க நம்ம பசங்க லைஃப் போயிடுமேன்னு சொல்லிட்டு. என்ன வார்த்தை சொன்னடா? டேய் என்ன சொன்ன? எங்க மச்சனை நாங்க 2 பேரும். இந்த மச்சனை இதுக்கு முன்னாடி எங்க போனா? யார் அந்த நாதாரி? மரியாதையா பேசியா? நான் தான் பண்ணிக்கலாமா? நீங்களே 3 நாளா நீங்களே முடிவு பண்ணிக்கலாமா மச்சனங்க கூட இருக்கலாம்? நீங்க வேலைக்கு இப்ப எல்லாம் அப்படிதான். எவ்வளவு நாள் தான் இழிச்ச வயனா இருக்கிறது? இருக்கலாம். நீங்க வேலைக்கு போங்க. நாங்க வேலைக்கு தான் போறோம். வேலைக்கு போய் உங்க பிள்ளைங்களை பாருங்க. சாமி சார் பின்றான்ல நிறைய போறான்டா. பிள்ளை பாக்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த அம்மா அதுக்கு பெத்து வச்சிருக்கு, பிள்ளைய பெத்து வச்சிருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. நாங்க 2 பேரும் ஒத்து போய் தான் மெத்தோம். எங்க பிள்ளைங்க லைஃபுக்கோசம் தான் எடுத்தோம். நாங்க உங்க பிள்ளைங்க லைஃப் நீங்க பாத்துக்கணும். ஏதோ அழுகிற சத்தம் கேட்கல? அழுகிற சத்தமா? ஆமாடா. வெளியால போய் எடுக்க கூடாது மேம். வெளியால போய் கேட்க கூடாதுன்னு எடுத்தேன். உன்னை அப்படியே புளிஞ்சு மத்தியான சாப்பாட்டுக்கு ரசமா வச்சு சாப்பிட்டு தனியா இருங்க. எடுக்கிறதுக்கு என்ன? அவங்க கல்யாணம் ஆகாத ஒரு பையன். நிமிஷம். அவங்க ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நான் எடுத்துட்டேன், நான் பண்ணிட்டேன் சொல்றது நீங்க மட்டும் நாங்க முடிவு பண்ண எடுத்துட்டு பத்தாது. நாங்க பண்ணலன்னு சொல்ல மேடம். நாங்க 2 பேரும் ஒத்து. அடிச்சன டாப் மூஞ்சி முகரையும் பாரு. எங்க பசங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து தான் நாங்க உங்க பசங்களை நீங்க பாருங்கம்மா. எப்படி மேம் எடுத்துட்டு பேர் ஊர் முழுக்க அசிங்கப்படுத்திட்டு இப்ப போயிட்டு வானான்னு விட்டு போனா எப்படி மேம்? ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். நாங்களாம் நல்ல குடும்பத்து பிள்ளைங்க. நானும் ஒரு பொண்ணு தான். இவளை பார்த்தா நம்ம ஊருக்காரி மாதிரி தெரியலையே. நம்ம ஊர்ல இருக்க கரம்ப பாத்தி வேப்பண்ண கிராக்கி எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும். ஒரு விஷயம் நான் அந்த கிளியரா சீக்கிரம் சொல்றேன்மா. சொல்லுங்க. நீங்க பொண்ணு, நீங்க பையன், அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. சொல்லுங்க. கண்டு விட்டாளையா? சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இந்த அம்மாக்கு ஒரு புள்ளைய பலி கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு புள்ளதான் இருக்கான். அந்த பையனுக்கு நல்லா கல்யாணம் பண்ணோம். அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. நாங்க தாலி கையனை வச்சுக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. நாங்க தாலி கட்டி. அது நீங்க மட்டும். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? கேளுங்க. அந்த பையன் என்ன பண்ண? அந்த பையன் என்ன சொல்றான் பாப்போம். அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது. தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். யாரை வச்சு உங்க தாலி கட்டினாங்கன்னு கேளுங்க மேடம். முதல் கல்யாணத்துக்கும் அவங்கள்ட்ட கேட்கல. இது வரைக்கும் முள்ள மாதிரியா பாத்திருக்கேன், முடிச்சு வைக்க பாத்திருக்கேன். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. நீ கல்யாணம் பண்ணிட்டா இருந்துக்கோ சொல்லியாச்சு. ஆமா, இப்ப மறுபடியும் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க? அம்மா பிச்சுட்டீங்க பிச்சு. தைரியமா பேசுங்க. யாரையும் பயப்படாதீங்க. தைரியமா பயப்படாத பேசுங்க. பாலு. நீங்க பேசாம இருங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. சொல்லுங்க தம்பி. அவங்க ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்காங்க மேடம். யாருப்பா? எங்க அம்மா. எதுக்காக? இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அவங்க சரியில்லாம எனக்குலாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. நான் பண்ணி வைப்பேன் மேடம். சொன்னடா. டேய் என்ன சொன்ன? அதனால தான் இவங்க கூட சேர்ந்து போய் வாடுறீங்களா? ஆமா மேம். வேற கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு. போது நிப்பாட்டு. நான் யார் தெரியுமா? தெரியும்டா.
உங்களுக்கு உங்க அண்ணாக்கு பண்ணறது துரோகம்னு உங்களுக்கு புரியலையா? அண்ணி யாரு? பாக்குறியா? இல்ல செருப்ப கைட்டிட்டு அடிப்பேன். அண்ணிக்கு என்ன ஸ்தானம் தெரியுமா? இங்க பாருங்க, என்ன அம்மா ஸ்தானம். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நீ செய்யலாம் மச்சினா அவங்களோட பையனோட ஸ்தானத்துல இருந்து நீ என்ன ஹெல்ப் பண்ணலாம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அதுக்குன்னு புருஷனா போனன்னு இல்ல, அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல, சோத்த திங்கிறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? நீ பயப்படுற, உண்மையை பேசு. பயப்படாத, பயப்படாதா. நான் அவங்கள உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், நான் அவங்களோட தான் வாழ்வேன்னு சொன்னேன்னா நான் எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எனக்கு யாரு இருக்கா? என்ன யாரு பாப்பா? எனக்கு கதி, எனக்கு காவல். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? போரு போடுறதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் புருஷன் தேவையில்லை, தனியா வாழ கத்துக்கணும். உயிரை வாங்குறேன் எல்லாத்தையும் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். இந்த காலத்துல எல்லாத்தையுமே பாக்குறோம். நீ ரொம்ப தெளிவா இருக்க. அவங்கள காதலிக்கிறீங்களா? ஆமா மேடம். அவங்கள காதலிக்கிறீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். அப்ப அவ்வளவுதான், உங்க அண்ணனுக்கு அவ்வளவுதான் மரியாதை. மடையா அறிவு கெட்டவனே. அவன் சொல்றான்ல, அவ புரிஞ்சுக்காம பேசுறான், என்னால அவள்கிட்ட பேசுறதா இல்ல. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. ஊதி பெருசாக்குறானா? வாழறதுக்கு புருஷன் இருந்தாதான் வாழணும்னு எல்லாம் கிடையாது, யாரோ ஒருத்தன் கூட இருக்கணுமா? கரெக்டா கட்டுப்பிட்டா? வாய் திறந்து பேச மாட்டேன். நீ இல்ல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன முறை இல்ல மேம்? முறையா செய்யணும். இது உனக்கு பையன் முறை. அதெல்லாம் இந்த காலத்துல யாரும் பார்க்க மாட்டாங்க மேம். யாரும் பார்க்க மாட்டேங்க, நீயே முடிவு பண்ணிக்கிற. பிச்சு புடுவோம், பிச்சு போடலாங்க. உங்ககிட்ட பேச மாட்டேன். 28 வயசு ஆகுது. 28 வயசுல உனக்கு எல்லாமே தெரியும், உலகமே தெரியும். குட் கொஸ்டின். யோசிச்சு பாரு. நான் 2 பேரும் பாக்குறேன் மேடம். யார் 2 பேரு? அவங்களே பாப்பேன், அவங்களே பாப்பேன். உன்னை கேட்டனா சைலண்டா இருக்கணும். ஆளு வீட்டுல இல்லன்னா யாருமே நிர்வாகம் சரியில்லை. ஆரம்பத்திலேயே நிர்வாகம் சரியில்லை. அடிச்சு அடிச்சு என்ன சண்டை வாங்கி என்ன வெளியே விரட்டுவாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. துணி மணி எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கின்னு இவங்கிட்ட தான் போவேன். இவன் எங்கங்க பாப்பான்னு கேள்வி. இந்த பாரு, வாய் முடி சும்மா இருக்கியா? சரி செஞ்சு எடுத்து குடிக்கிறா நீ. வேணாம். சாப்பாடு வாங்கி இட்டுன்னு வருவோம், ரிச்சா வண்டியில உட்கார வச்சு. இன்னைக்கு எப்படி இவன் மாட்டினா உங்ககிட்ட? நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த, நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். அந்த நிலைமை இவனுக்கு வரக்கூடாதுன்னு தானே இன்னும் கஷ்டப்படுறேன். ஐயோ, நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. என்னடா ஃபீல் ஆகுற? உன்னை கொல்லாம விட மாட்டா. நான் என்ன சொல்றேன்னா அவனை விட்டுடு. ஜாமாகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. நீ சொல்ல கூடாது. அவரு விட்டு அவர் யாரு? அவர் எங்க வந்தாரு? யாரு பார்த்து நான் எடுக்கல. அதெல்லாம் இல்ல. அவர் யாரு? அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். உன்னோட ஆட்டிடியூடே சரி கிடையாது. அவர் யாரு? அம்மாக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கல. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அவ்வளவு சீக்கிரம் வந்து அவனை நீ எங்க இட்டுன்னு போன? 3 நாளா நான் தேடி நிக்கிறேன் மேடம். எங்கடா இந்த ஏரியால எங்க இருக்கா? பொண்டாட்டி வீட்டுல இருந்தா. எந்த பொண்டாட்டி வீட்டுல? இது பொண்டாட்டியா? நம்பாதடா, ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா, இன்னைக்குதான் கையும் களமா மாட்டிருக்கா. அப்ப எங்க பேரே அன்னைக்கு யார் பொண்டாட்டி? யார் பொண்டாட்டி? இரியம்மா கம்னர். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க. யார வச்சு தாலி கட்டின? யார வச்சு தாலி கட்டின? கேளுங்க மேடம். யாரடா வச்சு தாலி கட்டின? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தாலி கட்டணும்னு சொன்னா அது திருமணம் எல்லாம் ஆகாது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்?
பெத்தவங்களுக்கு உங்க கடமை செஞ்சீங்க. அந்த வயசு இருக்கிறப்ப அவங்க வாழ்க்கை அவங்க தெரிஞ்சு போக வேண்டியதான் மேம். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஆனான்ட்டு அவங்க வயசுக்கு அவங்க வாழ்க்கையை தெரிஞ்சு போயிட்டாங்கன்னா அவங்க ஆசைப்படுறதுதான் நான் செய்தேன். ஆமா, நீ பெரிய செருப்பு பிஞ்சிடும். அப்படிதான் நான் பேசுவேன். மச்சின விட்டுடு வேற எவ்வளவு பேர் இருக்கிறானுங்க. வேற பேர் நான் வெளியே இருக்க கூடாது தான் ஏன் இல்ல புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். அவன் என்ன சொல்றான்னு புரியுது அவங்களுக்கு. புரியுதுங்க மேடம். ஒரு பொம்பளை புள்ள இருக்கு அவளுக்கு. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வெளிய போய் கல்யாணம் பண்ணா தப்பாயிடுமோன்னு பயப்படுறா. அப்போ இவன் கல்யாணம் பண்ணக்கூடாதா? அவன் நினைச்சு கூட பாக்கப்படா நீ, தெரியுமா? ஆகாத பையன், ஒரு மேரேஜ் ஆகாத பையன், அவனுக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு குரு பார்த்தாயா அலைறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எப்படி மேடம் நான் விடுறது? வேற என்ன பண்ணறது? இல்ல மனுஷன் லாரி கொடுத்து அது முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது. அவங்களே பார்க்கணும் மேடம். அவங்கள பாத்துக்கோப்பா, ஆனா புருஷனா இல்ல மச்சின. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நீங்க செய்யறது தப்பு இல்லையா? அண்ணி கூட நீங்க அப்படி இருக்கலாமா? தப்பு தான் மேடம். அவ்வளவுதான், பாட்டம் லைன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். கொஞ்சம் விலகி இருங்க தம்பி, ஸ்ட்ராங்கா இருங்க. சரி மேடம். ஓகே சார். வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? அவன் ஒரு நல்ல விஷயம் தான் பண்ண போயிருக்கான், ஆனா மாட்டிக்கிட்டான். கரெக்டா நான் சொல்றது? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? நான் அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். கொஞ்ச நாள் விலகி இருக்கட்டும், அப்புறம் முடிவு. பையன் அவங்க அம்மா கூட வீட்டுக்கு போறான். கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கட்டும். சோழமுத்தா போச்சா? நான் வெளியே போறேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ, அம்மனை கட்டி ஆச்சிராத. சொன்னா கேளு, நான் ஊர்ல மான மரியாதையோட வாழ்ந்தாயி. என்ன விட்டுருமா?